எல்லாருக்கும் வணக்கம். This is Nitya. Welcome back to Bible with Nitya's Lifestyle. இந்த செயின்ல நாங்க ஒரு சின்ன ஷாப்பிங் போனோம். அதுக்கப்புறமா ஹோட்டல் போனோம். நெக்ஸ்ட் as usual நம்மளோட டெய்லி லைஃப்ல நடக்கிறத நான் அப்லோட் பண்ணிருக்கேன். சோ பாருங்க. ஏதாவது ஒரு டீவியேஷன் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு பைபிள்ல இருந்து ஒரு क्वेश्चन நம்ம பார்க்கலாம். அது என்னன்னா, ரெபேக்காள் ஈசாக்கோட மனைவி. இவங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு தாதி இருந்தாங்க. ஓகே, வேலைக்காரிகளை வந்து கொடுக்கறது அவர்களுடைய அங்க உள்ள வழக்கம். ஸோ அவர்களுக்குள்ள தாதி இருந்தாங்க. ஸோ அந்த தாதியோட நேம் என்ன அப்படிங்கறத நான் இந்த வீடியோல எல்லாருக்கும் கேட்டிருக்கேன். தெரிஞ்சவங்க கண்டிப்பா கமெண்ட், தெரியாம நிறைய பேர் இருக்கலாம். அவங்களுக்காக நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து அவருடையோட நேமை நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். ஸோ அன்றைக்கி பேங்க்குக்கு போயிருந்தோம். கம்பல்சரி அன்றைக்கி பேங்க்குக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் போயிருந்தோம். ஷாலோமையும் பார்க்குறதுக்கு வீட்டில் யாரும் இல்லை. ஏன்னா அங்கே பேங்க்குக்கு போயிட்டு தான் அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் இருந்தனால அம்மாவால் இங்கே வர முடியல. அதனால் அவனையும் நான் கூட்டிகிட்டு போக வேண்டியதாகிடுச்சு. அத்தை ஆஸ் யூஷுவல் ஒர்க்குக்கு போகிறனால அவங்கள நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. அதுக்கப்புறமா அங்கே போயாச்சு. பேங்குக்கு போயிட்டு ரொம்ப அவனை கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே ஒரு வழி ஆயாச்சு. அதுக்கப்புறமா அம்மா வீட்டில் போய் கொஞ்ச நேரம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி அந்த டைம் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒர்க் இருந்தது. அப்போ அம்மா வீட்டுக்கு போனாலும் அவங்க ரொம்ப நமக்கு வேலை தரமாட்டாங்க. ஏன்னா நானே கஷ்டப்பட்டு இருக்கேன் குழந்தைய மேனேஜ் பண்ணணும்னு. பட் நானே அன்றைக்கி வந்து சரி நம்ம செய்யலாம் அப்படின்னு செஞ்சது தான். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்ச நேரம் நம்ம யூடியூப் உள்ள ஒர்க்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதை நம்ம கண்டென்ட்லாம் எழுதுறது அதை வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன்னா, அப்புறம் அதுக்கு மிடில் வந்து டேடி வந்து ஏதோ காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை கொஞ்ச நேரம் வந்துட்டு அப்புறமா சரி ஷாப்பிங் போகலாம் அந்த மாதிரி டிசைட் பண்ணோம். ஸோ அன்றைக்கி வந்து ஷாப்பிங் போக முடியல. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணால் நான் ஊருக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறமா தான் சரி அடுத்த நாள் ஷாப் போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து நான் ஹஸ்பண்ட் கிளம்பியிருந்தோம். அங்கேருந்து அம்மா அப்பா எல்லோரும் கிளம்பி மலபார் வந்தாங்க. ஸோ நாங்கள் எப்போவுமே ரெகுலராக வந்து மலபாரில் எடுக்கிறது தான் நகைனாலே. மோஸ்ட்லி என்னுடைய மேரேஜுக்கு பார்த்திங்கன்னா ஜுவல்லரி வந்து மலபாரில் தான் எடுத்திருந்தோம். ஸோ இங்கே வந்து இப்போ தம்பிக்காக ஒரு செயின் எடுக்கலாம் அந்த ஒரு பிளானிங்கில் தான் வந்தோம். தம்பி வந்து இங்கே கிடையாது, அவன் வந்து சென்னையில் இருக்கிறான். ஸோ அப்போ நம்ம வந்து பிளான் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அவனால் வரவும் முடியாது. அதனால் நாங்கள் வந்து ஷாப் பண்ணலான்னு வந்தோம். நிறைய கலெக்ஷன்ஸு சூப்பராக இருக்குது எல்லா கலெக்ஷன்ஸுமே. ஏன்னா மலபாரில் வந்து இல்லாத கலெக்ஷனே கிடையாது, அப்படி இருக்குது. அதில் வந்து இந்த பக்கம்லாம் இருந்தது வந்துட்டு ஒத்த செயின் மாதிரி வரும்ல, ஸோ அந்த மாடல் தான். இந்த லைட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ டேடிகிட்ட சொன்னேன். ஆனால் அந்த லைட் அது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அந்த லைட் வந்து எனக்கு வந்து வீட்டில் மாட்டணும் அப்படின்னு பிளான். அதாவது எனக்கு கிச்சனில் மாட்டணும்னு. நெக்ஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த செயின்லாம் போட்டு பார்த்தாங்க. ஏன்னா இவங்களை போல தான் தம்பியும் இருப்பாங்க. ஸோ அந்த ஹைட்டுக்கு கரெக்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தாங்க. ஸோ ஜென்ஸுக்கு போட்டு பார்த்து எடுக்கிறது நமக்கு வந்து நல்லாயிருக்கும். எதுவும் நல்லா கிடச்சாங்க. ஸோ போட்டு பார்த்தோம். அப்புறமா டேடியும் மம்மியும் ஒரே கன்ஃபியூஷன், நீ எதை எடுக்கிறது நான் எதை எடுக்கிறது அப்படி சொல்லிட்டு கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருந்தாங்க. அப்புறமா மம்மி சொன்னாங்க, இல்லை நீ வந்து செலக்ட் பண்ணு அப்படின்னாங்க. இல்லைப்பா ஆளை விடுங்க, மாதிரி தம்பிக்கு பிடிக்கலை அப்படின்னா ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வரல அப்படின்னு சொல்லி அதில் இருந்தேன். ஸோ அவங்க தான் அதுக்கப்புறமா செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி ஏதாவது ஒன்று எடுக்கலாமே அப்படின்னு செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போது நம்ம மலபாரில் போய் செகண்ட் ஃப்ளோரும் இருக்குது. அது அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு ஷாலம் வந்து டேடிகிட்ட வந்து ரொம்ப அட்டாச் ஆகிட்டான். ரொம்ப அவன் வந்து இப்போ யார் இருந்தாங்கன்னாலும் டேடி தான், அப்பா அம்மா தாத்தா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிடுவான். அப்புறமா இதில் நெக்லஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்லஸ்ஸு அந்த செயின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதையும் நல்லா அந்த வெரைட்டிஸ் வந்து நிறைய பார்த்துட்டே இருந்தோம். நிறைய சோக்கர்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இந்த மிடில் இருக்கிற அந்த சோக்கர் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதை நான் நல்லா இது பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு அந்த ஹாரம்லாம் வந்து நம்ம பார்க்கலான்னா
நம்ம எடுக்கிறது இங்கே தானே வந்திருக்கோம். ஸோ எனக்கு அங்கே போகிறதுக்கு கொஞ்சம் ஷையாகவே இருந்துச்சு. ஆனாலுமே நான் கொஞ்சம் வந்துட்டு ஷூட் பண்ணேன். இந்த வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் ஷூட் பண்ணேன். ஏன்னா அந்த ஆரம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் மலபார் தான். நெக்ஸ்ட்டு வந்து ஜோயாலுக்காஸ், அது நல்லாயிருக்கும். மலபார் தான். ஏன்னா மலபாரில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் கிடைக்கும். நம்மளோட ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரியும் வந்துட்டு அங்கே மலபாரில் கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நாங்கள் அங்கே தான் போகிறது, எப்போவுமே ரெகுலராக அங்கே தான் போகிறது. அதுக்கப்புறமா இந்த செக்ஷன்ஸில் இருக்கிறது எல்லாமே ரோஸ் கோல்ட். அப்புறமா சின்ன பிள்ளைங்களுக்கு போடுறது அந்த செக்ஷனில் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இப்போ ஃபீடிங் மதராக இருந்தாங்கன்னா மலபார் கோல்டில் வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு கூட தனியாக ஸ்பேஸ் கூட நமக்கு கொடுக்குறாங்க. அப்புறமா கீழே இறங்கி வந்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன, நாங்கள் கீழே வந்ததுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து பில்லெல்லாம் பே பண்ணிட்டாங்க. ஸோ சரி ஓகே அப்படின்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே வந்தோம்னா ஹோட்டல் வந்தோம். ஹோட்டலில் இந்த ஃபிஷ் டேங்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஷாலோம் வந்து அதுக்காக ரொம்ப குஷி ஆகிட்டான் அந்த ஃபிஷ்ஷை பார்த்து. ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் நேரம் அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பில்லெல்லாம் அந்த நமக்கு என்ன வேணும்னு ஆர்டர் பண்ணிவிட்டு செகண்ட் ஃப்ளோரில் தான் நாங்கள் போய் உட்காந்துருந்தோம். ஆமாம். ஸோ அம்மா, அத்தா, அதாவது ஹஸ்பண்டுக்கு, அம்மாவுக்கு, அப்பாவுக்கு எல்லாத்துக்குமே மீல்ஸ் தான். எனக்கு வந்து நான் வந்து சரி நாட்டுக்கோழி பிரியாணி இன்றைக்கி ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு தான் நான் ட்ரை பண்ணேன். சுத்தமாக சாப்பிடல, அப்படியே இருக்குது. அப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஹஸ்பண்டுக்கு எல்லா லஞ்ச் பாக்ஸில் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே வச்சுட்டு டிஃபனும் ரெடி பண்ணிவிட்டு அவங்களோட இன்றைக்கி பனானா தான் அவங்களுக்கு வந்துட்டு கட் பண்ணியிருந்தேன். ஏன்னா வேறு எந்த ஃப்ரூட்ஸுமே இன்றைக்கி வந்து அவங்களோட டே அன்னைக்கு ரொம்ப ஜாலியாக போச்சு. ஸோ காட் கிரேஸ் தான் எல்லாமே. நம்ம வந்து எப்படி இருந்தோம், இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், அது எல்லாமே நான் பொறுத்த வரைக்கும் எனக்கு காட் தந்த ஒரு பெரிய ப்ரைஸாக தான் நான் அது எல்லாத்தையுமே நினைக்கிறேன். ஸோ காட்க்கு தான் நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பைபிள். சிம்சோன் வந்து எல்லாருக்கும் தெரியும். அந்த சிம்சோன் ஒரு கழுதையின் தாடை எலும்பை வைத்து எத்தனை பேரை கொன்று போட்டான்? இதுதான் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுக்கும் கண்டிப்பாக ஆன்சர் தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் இதோட 2 கொஸ்டினுக்குமே ஆன்சரை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன்.